மக்களே, சீஸ்ஃபயர் ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இடைக்கால போர் நிறுத்தம் வந்தது ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் இடையில் அப்படின்ட்டு நியூஸ் காலங்கத்தில் பார்த்தேன். ஸோ ஓரளவுக்கு மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும். கிஃப்ட் நிஃப்டியுமே கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் அப்பா இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகும். நான் நேற்று சொல்லியிருந்தேன் 22,500லேருந்து 23,100ன்ற ரேஞ்சு சொன்னேன். அதே மாதிரி அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிஃப்ட் நிஃப்டி இந்தியன் நிஃப்டி 50 வந்து 23,100 அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா நேற்று ரைஸ் ஆச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் ஸ்டில் செல்லில் தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் மார்க்கெட் இஸ் மேனேஜிங் டு மூவ் ஹையர் ஆஸ் நிர்மலா சீதாராமன் கோட்டட். ஸோ டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இன்றைக்கி வந்து மினிமம் 23,500 தான் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். 24,000 அபோவாக க்ளோஸ் ஆகுதுன்றதை தான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 24,000 தொடுதா இல்லையான்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஓரளவுக்கு 23,500 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் வில் பி ட்ரேடிங் அரவுண்ட் 23,500 to 24,000. இந்த 500 பாயிண்ட்ஸ் லிஸ்டிங் இருக்கும். மார்க்கெட் லைட்டாக புல்லிஷ் அந்த ஸ்ட்ரென்த்துக்கு வந்துடுச்சு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே டாப் ரேலிங் தான். யூரோப்பியன் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட்டில் வந்து காஸ்கோ, அதுக்கப்புறம் ஜப்பான் மார்க்கெட் எல்லாமே 5% அந்த ரேரியில் தான் இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து $92, அதாவது இப்போ கரண்ட்டாக வந்து $96 அந்த இதில் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. ஸோ இது வந்து வெரி குட் டு நோட்டீஸ். அதுக்கப்புறமா ஐஎன்ஆருமே நேற்று 23 இருந்துச்சு, இப்போ 22க்கு திரும்பி கொஞ்சம் ஃபால் ஆகி நமக்கு பெஸ்ட்டு இதுவாக தான் காமிக்குது. ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸாக மாறிச்சு. க்ரூட் ஆயில் ப்ரைஸும் வந்து 115லேருந்து இப்போ 96 அந்த இதில் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. அதுக்கப்புறமா நமக்கு நேற்று மார்க்கெட் நேற்று மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. மேசிவ் ஜப்பான் 7%, இல்லைங்க 7%லாம் இல்லை. எஸ்என்பி வந்து 2%, அதாவது லோலேருந்து பார்க்கும்போது 2% இருந்துச்சு. இப்போ பார்ப்போமே, ஜப்பான் இண்டெக்ஸ் 7%. வரே வா, ஆமாங்க 4% இன்க்ரீஸுங்க. கேப் டவுனாக பார்க்கும்போது 7% தாங்க இன்க்ரீஸ். கரெக்டுங்க. ஜப்பான் மார்க்கெட்லாம் 7% கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இட்ஸ் இஸ் வெரி குட் பாசிட்டிவ் சைன் ஃபார் இந்தியன் மார்க்கெட். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சியும் அதுக்கப்புறம் இவங்களாம் ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். இதனால் கொஞ்சம் மார்க்கெட் அப் ஆகிறதுக்கான அதாவது அந்த ஸ்டாக் அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ ஆமாங்க, இதை பாருங்கள், சவுத் கொரியன் இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6% ரேலி ஆகிருக்குது. இங்கே பாருங்கள், கேண்டில் பாருங்கள் எவ்வளோ இங்கேருந்து இந்த அளவுக்கு போய் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இட்ஸ் வெரி குட் சைன் ஃபார் அஸ். மார்க்கெட் நல்லா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜப்பான் வந்து 5% பாருங்கள், எல்லாமே 4%, 3%, 2 அந்த மாதிரி எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்டுமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக மூடிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்தியா விக்ஸ் வந்து கிராஷ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு 10% கிராஷ் ஆகிடுங்க இந்தியா விக்ஸு. ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. ஸோ குட் டு சி. அதுவும் இல்லாமல் 10ஆம் தேதி வந்து போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க பாகிஸ்தான்லன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மோராலஸ் இந்த ஈரான் சைட்லேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு அமெரிக்கன் சைட்லேருந்து 15 பாயிண்ட்ஸ் உள்ள போர் அடக்க இதுவும் அமைச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து ரிஃபைன் பண்ணி 10 சொன்னாங்க. அது டொனால்ட் ட்ரம்ப்பும் ஓகே இந்த 10ம் வந்து நெகோஷியபிள் தான், இது நம்ம பேசி முடிச்சிக்கலாம், போரை முடிச்சிக்கலாம்னு சொல்லி ட்ரம்ப்பும் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் கப்பல் வந்து போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பெருசாக என்ன பேசப்படுகிறதுனா, ஸோ ஈரானை போட்டு நீங்கள் இப்படி அடித்து விட்டீங்க, எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு ஒன்று நீங்கள் போர் நஷ்ட ஈடு காசாக தரணும், இல்லைனா நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிக்க தான் அமெரிக்கா கொடுப்பாங்க. ஏன்னா அமெரிக்கா கிட்டேயும் அந்தளவுக்கு கஜானாவில் காசு இல்லை. ஸோ இது வந்து ஒரு சப்போஸ் ஒரு கப்பலுக்கு 2 மில்லியன்ற மாதிரி கோட் பண்ணி வாங்கினாங்கன்னா கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மார்க்கெட் இன்றைக்கி
3500லேருந்து 24,000 அதுதான் இன்றைக்கான ரேஞ்ச்.